விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட குழுவினர் பூமிக்கு திரும்ப இருக்கிறார்கள். 2 நிலை முடிவடைந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக 3வது நிலை டிஆர்பிட் பர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுற்றுவட்ட பாதையில் உயரம் குறைத்தல், அந்த நிலை ஏற்படும். நம்ம நேரலை காட்சிகளையும் நம்ம தொடர்ச்சியா பார்த்துருக்கோம் சார். இப்போ 2 நிலை முடிஞ்சு, ஆனால் இப்போ நம்ம ஸ்பேஸ்ல இருந்து இங்க இருந்த டிராகன்ல இருக்க குழுக்கு அவங்க மெசேஜ் அனுப்புறதுலாம் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம் சார். என்னென்ன விஷயங்கள் சார் அவங்க கன்வே பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க முதல்ல we are missing you அப்படிங்கிறாங்க. இந்த அம்மா சுனிதா வில்லியம்ஸ் போனோன்னா he took the command of the International Space. அது இந்திய அந்த ஐஎஸ்எஸோட கமாண்டர் ஆகிட்டாங்க. கமாண்டருங்கிறது ஹை பொசிஷன். அவர் கமாண்ட் பண்ணி அந்த கம்ப்ளீட் டீமே நடத்துகிறாங்க. அது இல்லாமல் நிறைய ஒரு 600 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை லீட் பண்ணியிருக்காங்க இந்த குழுவையே. அதான் we are missing you அங்கேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி we want you backனு நம்ம சொல்கிறாப்புல அவங்க we are missing you from your team அப்படின்னு அதை தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க நல்லா கைட் பண்ணாங்க. as a commander of the International Space Station he had done lot of experiment. அந்த டீமே நல்லா கைட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இப்படி போனோடனே அவங்களுக்கு இந்த பொறுப்பை தந்துட்டாங்க. இப்போ அவங்க திரும்பி வரப்போ வேற ஒருத்தர் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால தான் we are missing you லைக் இடத்துல நம்ம மிஸ் பண்ணி இந்த மாதிரி இப்போ அவங்களுக்கு மிஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட். சார், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 600 எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ சுனிதா வில்லியம்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு கமாண்டராகவும் அவங்க லீட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் சார் அதில் இடம்பெற்று இருக்கும்? இன்டர்நேஷனல் ஸ்பேஷன் ஐ திங்க் என்னென்ன இதில் ஆராய்ச்சி பண்ணாங்கங்கிற விவரங்கள் வரல. ஆனால் அவங்க நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணாங்க. ஸ்பேஸ் வாக் பண்ணாங்க. 2-3 டாவர்களை அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ பிரியமாக எல்லோரும் அனுப்பிட்டு இருக்காங்க ஹோம் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு. சேர்ந்துருங்க அப்படின்னு வேற ஒன்று அந்த மாதிரி மெசேஜ். இது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். மதுரையில் இருக்கக்கூடிய மூத்த விஞ்ஞானி சிவசுப்ரமணியிடம் நாம் தொடர்ந்து கேட்கலாம். சார், இப்போ நீங்கள் அங்கேருந்து வரக்கூடிய அந்த டிராகனை பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் இப்போ சொல்லிட்டு இருந்தீங்க சார். இப்போ அடுத்ததா இப்போ இவங்க அங்கே இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் அவங்கள தயார்படுத்தியிருப்பாங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறமும் அவங்க உடல்நிலையை தயார்படுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்போ அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் சார் மேற்கொள்வாங்க? இவங்க 6 மாதத்துக்கு மேலே அந்த விண்வெளியில் புவியீர்ப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களுடைய மூமெண்ட்ஸு, அவங்களுடைய ஜாயின்ஸ், அதாவது போன் ஜாயின்ஸ், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் தன்மை அடைஞ்சிருக்கும். இதில் இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல கடமைப்பட்டேன். இந்த எப்படி டிட்டாச் ஆகுது அப்படிங்கிறது, இந்த டிராகனும் சர்வதேச விண்வெளி மையமும் சேர்ந்தது அல்ட்ராஜினியஸ் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. இது ஏன் இதில் முக்கியம், எல்லாரும் ஆங்ஸைட்டியா எல்லாம் ஆவலோட பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, ஜாயின் பண்ற சமயத்தில் இந்த ஃபோர்ஸில் ஜாயின் பண்றப்ப அங்கே இருக்க வேக்யூம்லையும் குளிர் தன்மையினால டெம்பரேச்சர் குறையா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா கோல்டு வெல்ட் ஆயிரும். கோல்டு வெல்ட் ஆயிடுச்சுன்னா வர முடியாது. இதுதான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா டெக்னாலஜிக்கல் ப்ராப்ளமா நாங்கள் கன்சிடர் பண்றது. ஒரு குளிர் சமயத்தில் போய் இன்னொரு ப்ரெஷரோட கொடுத்தோம்னா 2 பொருள்களும் ஒட்டிக்கிடும். அந்த ஒட்டிக்கிறத எடுக்கணும். அதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அல்ட்ராஜெனஸ் மெத்தடுங்கிறபடி அதில் இன்னொரு ஒன்று புஷ் பண்ணுறபடி ஒரு சின்ன ஒரு ஸ்ப்ரிங்கை வச்சுருக்காங்க. அந்த ஸ்ப்ரிங் வச்சு தள்ளி விட்டுட்டாங்க. தள்ளி விட்டதுனால அது அதுலேருந்து விலகிருச்சு. இதில் நீங்கள் கேட்டதுபடி இவங்க பிளட் ப்ரெஷர், பிளட் சர்க்குலேஷன் மாறி இருக்கிறதுனால இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் கேட்டாங்க. அதாவது சுனிதா வில்லியம்ஸ் ஒரு விமனா இருக்கிறதுனால முடியெல்லாம் போறப்ப முடிக்கு சர்க்குலேஷன் இருக்குமா, முடி என்ன இது கண்டிஷன் ஆகும், அந்த கண்டிஷன் எப்படி இருக்கும், முடி ஸ்ட்ராங் ஆகுமா, தின் ஆகுமா, முடி போகுமா, இப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாம் சில பேர் கேட்டாங்க. அது சுனிதா வில்லியம்ஸ் அங்கேருந்து பதில் சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆல்ரைட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. 2வது இவங்க அங்கே செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் 600 எக்ஸ்பெரிமெண்ட்ங்கிறாங்கல்ல, அது மெயினாக மருத்துவத்தை சேர்ந்தது. மருத்துவ மெடிசினுக்கு தேவையான பார்மட்டிகல்ஸ் உடைய மருத்துவத்தை பற்றியும், டிஷ்யூஸ், பயாலஜிக்கல் டிஷ்யூவை பற்றி ஆராய்ச்சியும், பிறகு தாவரங்களில் இருக்க ஸ்ப்ரவுட்டிங் வர்றதை பற்றியும், அங்கே விண்வெளியில் போய் நம்ம நாளைக்கு சந்திரன்லேயோ மார்ஸ்லேயோ போய் ஒரு காலனி வச்சோம்னா
அங்கே ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கு உண்டான எப்படி ஆக்சிஜன் ஜெனரேட்டருக்கு உண்டான கருவிகளை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து இவங்க செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட்ல இருக்கக்கூடிய பாகங்கள். மூன்றாவது வந்து இவங்க திரும்பி வந்த பிறகு இவங்களுக்கு மெயினாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து என்னன்னா இந்த ஸ்பாண்டலைசிஸ், ஸ்பைனல் கார்டு வந்து திரும்பி நேரம் நிற்கணும். அந்த நிற்கிற சமயத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்த பிறகு இவங்க சரியாவாங்க. ஒரு 15 நாள் பிறகு இவங்க சரியாயிருவாங்க. இவங்களுக்கு வந்து இது முன்னாடி போயிருந்த சமயத்தில் இது மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இவங்க சரியானதாக ஒரு பேப்பர் இருக்கு. அதனால இது வந்து ஒரு ரொட்டீன் ப்ரொசீஜர் மாதிரி இருக்கு. நான் சொன்னது போல இந்த ஃபால்கன் 9ங்கிற ராக்கெட், பவர்ஃபுல் ராக்கெட், ஸ்டார்லிங்க் பண்ணியிருக்காங்க, ஸ்பேஸ் எக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸ்ங்கிற வந்து அலன் மாஸ்க் பண்ணவர் அந்த ஃபால்கன் 9ல வந்து முதல் ஸ்டேஜ் வந்து 9 ராக்கெட் வச்சு பவர்ஃபுல்லாக தள்ளி மேலே விட்டுட்டு அது திருப்பி வந்து இறங்கிக்கிடும். 2வது ராக்கெட் வந்து மேலே புஷ் பண்ணி இந்த டிராகனையும் இந்த ட்ரங்கையும் புஷ் பண்ணி அந்த ஆர்பிட்டுக்கு தள்ளி 400 கிலோமீட்டருக்கு தள்ளி விட்டுருவோம். இப்போ அந்த 400 கிலோமீட்டர்லேருந்து வந்த பிறகு இந்த டிஆர்பிட்டிங் பண்றது வந்து ஒரு டெக்னிக், அதுக்கு ஒரு அல்காரிதமாக இருக்கு, சாஃப்ட்வேர் அல்காரிதமாக இருக்கு. எந்த ஆர்பிட்ல வந்து எந்த த்ரஸ்டரை ஃபயர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆர்பிட்டை குறைச்சிட்டு வரணுங்கிறதுக்கு இவங்க ஒரு கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க. நிச்சயமாக சார், என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் சுனிதா வில்லியம்ஸ் பூமியை திரும்பி கொண்டிருக்கக்கூடிய நிலையில என்னென்னலாம் நடக்கும், அங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத விருந்தினர்கள் இருவரும் ரொம்ப அழகாவே விளக்கி கொண்டீங்க. விருந்தினர்கள் இருவருக்கும் நன்றி. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.